இப்போ இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்க வயித்துக்குள்ள இரும்பையே உருக்குற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆசிட் ஃபேக்டரி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே பயமா இருக்கா? ஆனா இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஆபத்தான ஆசிட் தான் உங்களை தினமும் உயிரோட வச்சிருக்கு. இது எப்படின்னு தெரிஞ்சா அட ஆமாங்கன்னு வாய் பிளப்பீங்க. லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோக்குள்ள வாங்க. உங்க உடம்ப பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விதத்தையே இன்னைக்கு நாம மாத்த போறோம். வணக்கம், வெல்கம் டு அட ஆமாங்க. காலையில் ஐஸ் காஃபி, மதியம் வஞ்சர மீன் வறுவலோட மட்டன் பிரியாணி, நைட்டு பரோட்டா சால்னா. இதெல்லாம் வாய்க்குள்ள போய் 10 நிமிஷத்துல வயித்துட்டு போயிடுது. ஆனா அவ்வளோ கெட்டியான பரோட்டா எப்படி கொஞ்ச நேரத்துல கூழா மாறுது? மேஜிக்கா? இல்ல பாஸ், பக்கா சயின்ஸ். நம்ம வயிறு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அதீத சக்தி வாய்ந்த அமிலத்தை சுரக்குது. இதோட pH லெவல் 1லிருந்து 2 வரைக்கும் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எலுமிச்சை ஜூஸோட pH லெவல் 2. அதாவது எலுமிச்சை ஜூஸே இந்த ஆசிடுக்கு முன்னாடி ஒரு கைக்குழந்தை மாதிரி. ஒரு சின்ன இரும்பு காயினை வயித்துக்குள்ள போட்டா 2-3 நாள்ல அது முழுசா கரைஞ்சு போயிடுமா. சயின்டிஸ்டுகளே இதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த ஆசிட் உங்க கை மேல பட்டுச்சுன்னா சதை அப்படியே வெந்து ஒரு கெமிக்கல் பர்ன் மாதிரி கருகிடும். அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு ஆசிடை வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டு நாம பாட்டுக்கு கூலா சுத்திட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரணுமே. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆசிட் வயித்துக்குள்ள கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கே, அப்புறம் ஏன் நம்ம வயிறு எரியல, வயிறு ஏன் கரைஞ்சு ஓட்டே ஆகல? இங்க தான் நம்ம உடம்போட மாஸ்டர் பிளான் இருக்கு. ஆசிட் வில்லன் மாதிரி அட்டாக் பண்ணா அதை தடுக்க நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கான். அவன்தான் மியூக்கஸ் லேயர். வயிறு ஆசிட உற்பத்தி பண்ற அதே நேரத்துல இந்த மியூக்கஸ் அப்படிங்கிற வழுவழுப்பான தடிமனான ஜெல் திரவத்தையும் சுரக்குது. இது வெறும் 1லிருந்து 2 மில்லிமீட்டர் தான் தடிமன் இருக்கும். ஆனா இது ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி. ஆசிட் எவ்வளோ உக்கிரமா குதிச்சாலும் இந்த ஜெல் கோட்டிங்கை தாண்டி ஆசிடால வயிற்றின் சுவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை புது வயிறு கிடைக்குது. ஆமாங்க, இந்த மியூக்கஸ் ஜெல் நிரந்தரமா இருந்துடாது. ஆசிடோட பவர்ல இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கப்படும். ஆனா நம்ம உடம்பு ரொம்ப ஸ்மார்ட். சரியா 72 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அதாவது 3 நாளைக்கு ஒருக்க வயிற்றின் முள் சுவரை அது புதுசாவே மாத்திடும். திங்கக்கிழமை உங்ககிட்ட இருந்த வயிறு வியாழக்கிழமை உங்ககிட்ட இருக்காது. இது எப்படி ஒரு பிரமிப்பான விஷயம் பாத்தீங்களா? ஆனா நம்ம உடம்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தினாலும் நாம பண்ற சில தப்பால இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகும். என் ஃப்ரெண்டு ராம்னு ஒரு ஐடிக்காரன் இருக்கான். டெய்லி நைட் ஷிஃப்ட், நேரத்துக்கு சாப்பிட மாட்டான், பட்னி கிடப்பான், இல்லைனா ரொம்ப காரமாக சாப்பிடுவான். இப்படி பண்ணும்போது ஆசிட் கோவப்பட்டு அதிகமாக சுரந்து அந்த பாதுகாப்பு லேயரை தாண்டி வயிற்றின் சுவரை அரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் அல்சர். இந்தியாவில் 15% மேலே இந்த பிரச்சனை இருக்கு. ராம் இப்போ டயட்டை மாற்றி யோகா எல்லாம் பண்ணி சூப்பராக இருக்க வரைட்டான். நீங்க நேரத்துக்கு சாப்பிட்ற ஆளா இல்ல லேட்டா சாப்பிட்ற ஆளா? கமெண்ட்ல உண்மை சொல்லுங்க பாப்போம். லாஸ்டா ஒரு போனஸ் ஃபேக்ட். கடல்ல வாழ்ற சுறா மீனோட வயிற்று ஆசிட் நம்மளை விட பல மடங்கு ஸ்ட்ராங். அது ஒரு இரும்பு பிளேட்டை மிழுகுனா கூட ஈஸியா செரிமானம் பண்ணிடும். ஆனா நம்ம உடம்போட மியூக்கஸ் சிஸ்டம் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பேலன்ஸ் அதுக்கு கிடையாது. நேச்சரோட பெஸ்ட் என்ஜினியரிங் நம்ம உடம்பு தான். அடுத்த முறை சாப்பிடும்போது உங்க வயிற்றுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு ஒரு அட ஆமாங்க மொமெண்ட்டை கொடுத்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உடம்பு பிளேலிஸ்ட்ல அடுத்ததா உங்க ரத்தம் எப்படி மேஜிக் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான எபிசோடோட வர்றேன். பாய் நண்பர்களே, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே அமேசிங்.